இப்போது சமீபத்தில் கீழடியை பற்றி அவதூறு பரப்பினார்கள். மாண்புமிகு நம்முடைய வருங்கால முதலமைச்சர், மக்கள் முதல்வர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் கீழடிக்கு ஆற்றியிருக்கிற பங்களிப்பை ஆதாரத்தோடு வெளியிட்டதற்கு பிறகு இப்போது முருக பக்தர்கள் மாநாட்டை அவர்கள் வம்புக்கு இழுத்திருக்கிறார்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற அவருடைய கூற்றின்படி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அன்பான அழைப்பை ஏற்று அதிலே முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அதிலே கலந்து கொண்டோம். அரசியல் அதிலே இல்லை என்பதை நீதிமன்றமும் அதிலே உறுதியாக தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஆகவே அரசியல் இல்லாத முருக பக்தர்கள் மாநாடு, முருக பக்தர்கள் பங்கேற்கிறார்கள், அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே அதிலே பங்கேற்றோம். அதிலே அரசியல் இருக்காது என்கிற நம்பிக்கையோடு. ஆனால் அதிலே ஒளிபரப்பப்பட்ட அந்த ஏவியை பொறுத்தளவில் அந்த வீடியோ ஒளிபரப்பில் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் குறித்து அவதூறுகள் பரப்பப்பட்டதாக இப்போது பரபரப்பாக செய்திகள் வெளியாகி விவாதம் பண்ணி